இது நேற்று அறுவடை செய்தாச்சு. நேற்று அறுவடை செஞ்சிட்டீங்களா? நாளைக்கு தான் அறுவடை. இந்த காலந்தோக்கம் நல்லூர் கந்தன் குடியேறினால் மலியும். வந்து தை மாதம் வச்ச பைத்தங்கொடி இப்போவும் வந்து அறுவடை செஞ்சு வந்துருக்காங்க. கிணத்தறி, இந்த கிணத்தறியை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா இருக்கும். கண்டிந்தில பருவத்துக்கு வந்த உடனே தை மாதம் வச்சுதா? எவ்வளோ காலமாக வந்து இந்த தோட்ட பயிற்சிகள் வந்து செய்கிறீங்க? பைப்புல வந்து அப்படியே போகுது. இப்போ இதில் வந்து எத்தனை நாளைக்கு இருக்கா? இப்போ நீங்கள் வந்து தண்ணி கட்டுறது இப்போ தான் வந்து இறைச்சிருக்கணும். எல்லாமே வந்து சரியான ஈரமாக. உங்களோட பேர்? பைத்தையினுடைய பூ வித்தியாசமாக இருக்குது. நான் பூகோவா. கோவா இங்கே வரும். இப்போ வந்து அறுவடை செஞ்சுக்கலாம். இது கொஞ்சம் நீளமான அதை விட என்ன 5 அடிக்கு இது 3.5 அடி அகலம். இது MICH1. MICH1 2002 ஒட்ட நாளைக்கு 1000 கிடைக்க வந்து அந்த சப்ளை வந்து 25 கிலோ 1000. மேலே கஷ்டப்பட்டா அதுக்குரிய பலன் வந்து கிடைக்குன்னாங்க. விதை நட்டதுலேருந்து எத்தனை நாளில் நீங்கள் வந்து முதலாவது அறுவடை வந்து செய்தீங்க? ஒரு இனத்துக்கு ஏற்ற கலர் அப்படி நீ நல்லூர் பூங்கானத்துக்கு போகிறதான் விலை என்ன காரணம்? அப்படியே கத்திரி எல்லாம் இதுக்குள்ள வச்சுக்க சின்ன பைத்தங்குடியை பாருங்க. பைத்தங்காய. ஹாய், ஹலோ, வணக்கம். மற்றும் ஒரு காலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி மீண்டும் மறுபடியும் யாழ்ப்பாணம் சங்குவேலி பகுதிக்கு வந்து நிற்கிறோம். ஏற்கனவே வந்து சங்குவேலி பகுதிக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் ஏற்கனவே வந்து ஒரு பெரிய பூசணி, அதாவது அந்த தம்புள்ள பூசணிக்கான்னு சொல்லுவாங்க, அந்த வீடியோ வந்து போட்டிருந்தா நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. இன்றைய நாளில் நாங்கள் சங்குவேலி பகுதியில் வந்து நிற்கிறோம். பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பைத்தை இருக்குது. பைத்த பயிற்சியை பற்றி தான் இன்றைய நாளில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லி இந்த இடத்துல மிளகா பயிற்சியை வந்து செய்திருக்காங்க. இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பைத்த பயிற்சியை வந்து எப்படி வந்து ஆரம்பிக்கிறது, அதை வந்து எப்படி பராமரிக்கிறது, எத்தனை நாளைக்கு ஒருக்கா வந்து நீர் பாய்ச்சுறது, எத்தனை நாளைக்கு ஒருக்கா வந்து மருந்தடிக்கிறது, அதை வந்து முதலாவது அறுவடை வந்து எவ்வளோ நாளுக்கு பிறகு வந்து செய்தாங்க, எவ்வளோ அறுவடை வந்து எத்தனை கிலோ வந்து அறுவடை வந்து செய்தாங்க, எப்படி வந்து அதை பராமரிக்கிறன்ற மாதிரியும் வந்து நிறைய விஷயங்களை வந்து கேட்டு வந்து தெரிஞ்சு கொள்ள போகிறோம். பின்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 2 பரப்பு காணிகளை வந்து பார்த்தீங்கன்னா பைத்த பயிற்சியை வந்து வச்சுருக்காங்க. உண்மையிலேயே அந்த ஐயாவோட வந்து கேட்டேன், ஐயா எனக்கு இந்த பைத்த பயிற்சியை பற்றி சரியான விளக்கங்கள் வந்து திருவண்ணாமலை சொல்லி கேட்டதுன்னா ஒரு பிரச்சனை இல்லை தம்பி, ஓகே நான் சொல்கிறேன்னு சொல்லி உடனே வந்து ஒத்துக்கொண்டார். அது மட்டும் இல்லை, அவர்கிட்ட பைத்தைக்கு பதுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் இருக்குது, அந்த பக்கமும் மிளகாய் இருக்குது, இந்த பக்கத்துலேயும் மிளகாய் இருக்குது. இதை விட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பீட்ரூட் வெங்காயங்கள் எல்லாம் வந்து செய்கிறார். உண்மையிலே வந்து 30 வருஷத்துக்கு மேலே செய்கிறாராம். இப்போ அவர்கிட்டயே வந்து நாங்கள் வந்து கதைப்போம் எல்லா அப்படியங்களையும் வந்து இந்த காணொலி வாயிலாக வந்து பதிவு செய்கிறேன். உண்மையிலேயே இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 11 மணி 11 கிட்ட இந்த வெயிலுக்கு நின்று தான் அந்த வீடியோ பதிவு வந்து செய்கிறேன். உண்மையிலேயே பார்க்குற நீங்கள் ஒரு லைக்கை மட்டும் பண்ணிட்டு வந்து பாருங்க, காணொலி பற்றிய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா காணொலியை வந்து ஆக்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வந்து காணொலிக்குள்ளே போகலாம், வாங்கோ. நாங்கள் இப்போ இந்த தோட்ட பகுதிகளுக்காக நிற்கிறோம். வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், முன்னுக்கெல்லாம் மரவள்ளி இருக்குது. அப்படியே அதுக்கு முன்னுக்கு இந்த அளவில் பார்த்தீங்கன்னா மிளகாய், அப்படியே இங்கே வந்து பைத்தங்கொடியெல்லாம் இருக்குது. நாங்கள் வந்து இந்த பைத்தங்கொடியை பற்றி தான் வந்து வீடியோ வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். என்ன மாதிரி வந்து பயிரிடுறது, இதில் வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதில் பைத்தியம் வந்து எவ்வளவு வந்து காய்த்து தொங்குதுன்னு சொல்லி நீங்களே வந்து பார்க்கலாம். இதில் பாருங்க, பெரிய பெரிய பைத்தங்கொடிகள். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500-600 கூட இருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். சரியான விவரத்தை வந்து நாங்கள் கேட்டு தெரிஞ்சுள்ளோம். இங்காலையெல்லாம் பாருங்கள் பச்சை மிளகாய், இங்கே பாருங்கள் இங்காலையெல்லாம் பச்சை மிளகாய் அப்படியே வந்து நிறைய காய்ச்சிருக்கு. இங்காலையெல்லாம் இவ்வளோ பச்சை மிளகாய் தோட்டம் மட்டும் பாருங்க, அப்படியே விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறாங்க. இது வந்து இந்த கிணத்தடி, இந்த கிணத்தடியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லாயிருக்கு. ஒவ்வொரு தோட்ட பகுதிகளில் வந்து இந்த கிணத்தடி எல்லாம் வந்து பார்க்க வந்து அவ்வளோ ஆழம், நல்ல ஆழமான கிணறு. இங்கே இருங்க, நல்ல ஆழமான தண்ணியெல்லாம் நல்ல க்ளீனாக இருக்குது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பாருங்க தோட்டத்துக்கு. அப்படி அப்போ எங்காலையெல்லாம் முழுக்க அங்காலையெல்லாம் முழுக்க தோட்டம் கிடக்குது. இதில் வந்து பாருங்கள் தென்னை மரங்கள் எல்லாம் இருக்குது. இதில் சின்னதாக ஒரு மூட்டை கிடங்கு. இதில் வந்து ஒரு முருங்கை ஒன்று நிற்கிது பாருங்க, சின்னதாக குட்டியாக ஒரு முருங்கை. அப்படியே நாங்கள் இதெல்லாம் அப்படியே போகணும். இதில் பாருங்கள் இந்த பைப் மூலம் வந்து இந்த தண்ணி கட்டுறதுக்கு வந்து இந்த பைப்பு எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. இது சம்மந்தமாக வந்து ஐயாட்ட வந்து கேட்போம். இதுக்கெல்லாம் வந்து நிற்கிறேன். இதில் பாருங்க, இந்த பைத்தக்கை வந்து இந்த கொடியெல்லாம் வந்து கட்டி எவ்வளோ அழகாக வந்து வச்சிருக்கணும்னு சொல்லி பாருங்கள். வந்து பாருங்க பைத்தங்கொடி எல்லாம் வந்து இப்படி தொங்கு. இது சம்மந்தமாக தான் நான் வந்து ஐயாட்ட வந்து கேட்க போகிறேன். இதில் வந்து எல்லா இடமே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த சீமந்து கட்டுகள் நிறைய தூரம் போகிறதால சீமந்து கட்டுகளை வந்து கட்டிட்டு பிறகு வந்து இங்கே வந்து பாத்திகளில் வந்து பிரித்து விடுவாங்க. அப்படி தான் இங்கே பாருங்க, எல்லாம் பைப்புகளில் வந்து அப்படியே போகுது. இங்கே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் வந்து அறுவடை செஞ்சு வந்துருக்காங்க. இங்கே பக்கத்தில் வந்து ஐயாண்டு தான், பைத்தங்கொடி வச்சுக்கிற ஐயாண்டு தான். இங்கே எல்லாம் பாருங்கள் குட்டி பச்சை மிளகாய்கள், நிறைய பழங்கள் எல்லாம் பழுத்து இருக்குது. இங்கே நாங்கள் வந்து ஐயாட்ட வந்து கேட்போம் என்ன மாதிரின்னு சொல்லி விஷயங்களை.
இல்லை இப்போ தான் வந்து இறைச்சிருக்கணும் எல்லாமே வந்து நிறைய சரியான ஈரமாக கிடக்குது இறைச்சி விட்டு கிடக்கு இங்கே பாருங்க ஐயா நிற்கிறார் ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இந்த இடம் என்ன ஐயா? இந்த இடத்துல பேர் சொல்லுங்க முதலாவது. சங்குவேலி வடக்கு மானிப்பாய். சங்குவேலி வடக்கு மானிப்பாய். உங்களோட பேர்? கந்தசாமி யோகீஸ்வரன். ஆனால் மணியண்டா தான் ஃபேமஸ். இந்த இடத்துல மணியண்டா ஃபேமஸ். ஓகே, நீங்கள் எவ்வளோ காலமாக வந்து இந்த தோட்ட பயிற்சிகள் வந்து செய்கிறீங்க? தோட்ட பயிற்சியே ஒரு 40 வருஷம். 40 வருஷமாக தோட்டம் தான். உங்களோட அப்பா அந்த காலங்களில் இருந்தால் அப்படியா இல்லாடி? அப்பா அந்த காலத்துலேருந்து. அந்த காலத்துலேருந்து சரி. ஓகே, நீங்கள் இதுக்கெல்லாம் இப்போ இந்த தோட்டத்துக்கு வந்து என்னென்ன முக்கியமான பயிற்சிகள் வந்து நீங்கள் செய்கிறீங்க? நான் பூக்கோவா, கோவா, பீட்ரூட், மற்றது மிளகாய்கண்டு, பைத்த சும்மா டெம்பரரியாக செய்கிறது. ரைட். இப்போ இதெல்லாம் இதுக்குள்ள சரி. இப்போதைக்கு என்னென்ன இப்போ இதுக்கு இருக்குது? இப்போதைக்கு அந்த பழைய தை மாத நட்ட மிளகாய்கண்டும் நிற்கிது. மற்ற அங்கே அந்த காணி அங்கால நெல் காணின்னு இருக்குது. அதில் வெங்காயம் இருக்குது. வெங்காயம் தக்காளி. ரைட். ஓகே, எனக்கு வந்து இன்றைக்கு நாளில் இப்போ இந்த பைத்தை வந்து பயிற்சியை பற்றி சொல்லுங்கள். இது வந்து எப்படி வந்து ஆரம்பிக்கிறது? நிலம் உழுவுறதுலேருந்து எப்படி ஆரம்பிக்கிறது? நிலத்தை பசுமா பண்படுத்தி போட்டு ஓகே நாங்கள் அந்த ட்ரேயில் பைத்தங்கொட்டையை வைக்கிறது. அந்த சின்ன ட்ரே இருக்கு, அதில் பைத்தங்கொட்டையை வச்சுட்டு ஓகே அந்த தண்ணி வாக்குற நேரங்கள் மிச்சமா. ரைட். பேருந்து 5 அடிக்கு இது 3.5 அடி அகலம். இந்த அதுக்கு ஒரு அளவுகோல் இருக்கு. அளவு படி தான் வைக்கும். கொடி நெருங்கிப்போம். நெருங்கக்கூடாது. என்ன சரியான அளவு இருக்கு? 5 அடியும் இது 3.5 அடி. 3 அடி அந்த அளவுக்குலாம் வைக்கணும். வேணும். ஓகே, அப்படி நட்டுட்டு இப்போ இந்த ரெயில் இருக்குது தானே, அந்த பைத்தையே அப்படியே எடுத்தது கீழே 5-6 ட்ரிப்பிள் உரம் போட்டுவிட்டு அதை தூக்கி வச்சு போட்டு ஓகே வந்து தண்ணி கொஞ்சம் நாளைக்கு பார்ப்போம். எத்தனை நாளைக்கு? ஒரு நாளும் தண்ணி பார்க்கணும். அந்த போட்டதுல இருந்து கொஞ்சம் தண்ணி தானே, தண்ணி இல்லை கொஞ்சம். ரைட். ஓகே, அப்போ பார்த்தா கண்டிந்தல பருவத்துக்கு வந்த உடனே எத்தனை நாளையில் வரும்? ஒரு 15 நாளில் இந்த 15 நாள் ட்ரெயில வளர்ந்துட்டு தானே, ட்ரெயில இந்த அதுக்கு வரும். இப்போ இந்த நாங்கள் நட்டு தண்ணி வாக்க இந்த அதுக்கு வந்துடும். கொடி விடுற ஒரு கொடி தெரியும். அப்போ அந்த கொடிக்கு நாங்கள் பேருந்து பாத்தியை கட்டுறது. கீழே இதுக்கு தண்ணி விடுவோம், பேருந்து பாத்தியை கட்டுறது. ஏன்னா புல்லு மொச்சிடும். அப்புறம் இப்போ இந்த தடியெல்லாம் மூன்றதெல்லாம் இப்போ தடியெல்லாம் கிட்டத்தட்ட பாத்தி கட்டின அப்புறம் தான் ஊண்டுவோம். பாத்தி கட்டின அப்புறம் தான் தண்ணி ரைக்க தோங்கினா அப்புறம் ஈஸியாக இருக்கும் குத்துறதுக்கு. ரைட். அப்படியே ஊண்டி விடல. இரும்பு பைப்பால் குத்தி தண்ணியை போட்டு இப்போ இந்த 4 நீரை கயிறு ஓடுவோம். இப்போ கிட்டத்தட்ட இதை பாருங்க, நல்ல வைத்திய கட்டினா தானே. இதுக்குள்ளால வாங்க. இதை பாருங்க, முழுக்க வந்து பைத்தை தான் கிடக்குது. ஐயா வந்து சுற்றி ஓடிய எல்லா முறையும் வந்து காட்ட போகிறார். பாருங்க, இப்படி காய்ச்சி தான்டா. ஓகே, நீங்கள் பாருங்க, இது நேற்று அறுவடை செய்தாச்சு. நேற்று அறுவடை செஞ்சிட்டீங்களா? நாளைக்கு தான் அறுவடை செய்ய. நாளைக்கு செய்வீங்களா? ரைட். சரி. ஓகே, இப்போ இதில் வந்து எத்தனை நாளைக்கு இருக்கா இப்போ நீங்கள் வந்து தண்ணி கட்டுறது? தண்ணி கட்டுறது 4 நாளைக்கு இருக்கா. 4 நாளைக்கு இருக்கா தான். மருந்துகள் எல்லாம் என்ன பார்த்து அடிக்கிறது? மருந்துகள் 2 ஆഴ്ചகளுக்கு இருக்கா. 2 ஆഴ്ച ஒன்றரை நாளைக்கு ஆயிடுது. 5 நாற்று முடிஞ்சோடனே திருப்பி தண்ணி கட்டுறது. தண்ணியும் கட்டுறது. மருந்து இன்றைக்கு ஆஞ்சு அடுத்த முறை ஆஞ்சிட்டு அந்த காலமே அடிச்சு போடணும். ரைட். மருந்து அடிச்சுட்டு தான் தண்ணி கட்டுறது. என்ன எப்படிங்க அதை வசதியாக போகிறது. பேருந்து அதை மருந்து அடிக்கிறது ஏனண்டா உடனே அடிக்க சொல்கிறேன்டா. பேருந்து பின்னேரம் அடித்தால் 24 மணி நேரத்துக்கு மேலே செல்லணும். இப்போ கேன்சர் பார்த்த மாதிரிலாம் மருந்து போதாடியலான்னு. ரைட். நாங்கள் அதை கொஞ்சம் தண்ணி வேணும். இப்போ இதில் நீங்கள் எவ்வளவு இப்போ போடுற முதல் வந்து இப்போ நீங்கள் இதில் பெறக்கூடியமா இருக்குமா? இந்த பைத்தே வந்து பெரிய முதல் இல்லை. சிலவில் உடன்பண்டல் கடிச்சானாக்கா அந்த கல்யாண வீடு நாள் கோயில் நாள் என்றால் 300-350 ரூபா வைத்தால். இப்போ இதில் இந்த ஒரு 1.5 பிறப்புலாம் கிடக்க பைத்த 25 கிலோ 1000. 25 கிலோ 1000. 23 75 ரூபா. சரி, இப்போ மலிவு. உங்களுக்கு இப்போ போடுற முதல்ல விட அதிகமாக நாங்கள் பொருளாக தானே பொருளாம். இதில் நீங்கள் என்ன விளைவுன்னு சொல்லிச்சோன்னா என்ன உங்களுக்கு பூச்சி தாக்கங்கள் அதுகள் இதெல்லாம் ஏற்படுமா? அழுகல் தன்மை? அந்த மருந்தடிக்காட்டி காயில் அழுகல் வரும். இப்போ இந்த படுகண்டுகள் அப்படியெல்லாம் வருமோ? படுகண்டு வெறும் நாங்கள் படுகண்டு குறைவு. நாங்கள் ட்ரெயில எடுத்து வைக்கிறோம். அப்போ அந்த பர்ஃபெக்ட் அந்த பெட்டிகளெல்லாம் வெட்டும். இப்போ நீங்கள் விதை நட்டதுலேருந்து எத்தனை நாளில் நீங்கள் வந்து முதலாவது அறுவடை வந்து செய்த? நீங்கள் எந்த பயிரும் ஒரு 60-65 நாளில்
எடுக்கலாம் மெல்லிசா முதல் வந்து ஒரு 80 நாளில் ஃபுல் அறுவடை. இது வந்து நீங்கள் எப்போ வச்சு நீங்கள் பைத்தை வந்து எப்போ வச்சு நீங்கள் கிட்டத்தட்ட 2.5 மாதம் கழிச்சு பாருங்க. 2.5 மாதம் இருக்கும். இல்லை நான் கேட்குறேன் இந்த பைத்தை வைக்கிறதுக்கு ஏதாவது கால போதிய இந்த மாதம் இருக்கு அப்படி இருக்கான்னு கேட்குறேன். பைத்தைக்கு காலம் இல்லை. ஆனால் அந்த நல்லூர் திருவிழாக்களை விடாமல் போன மாதம் ஆச்சல் வருமெண்டா நல்ல விலை. ரைட் ரைட். இனி நல்லூர் பூங்கானத்துக்கு பிறகுதான் விலை. என்ன காரணம் அப்படி? ஏன் அப்படி? அது அந்த காலந்தோக்கம் நல்லூர் கந்தன் குடியேறினால் மலியும் நல்லூர் கந்தன் அருள் பாப்பா. எல்லாரும் எல்லா ஊர்க்காரரும் விரதம் இல்லோ. விரதம் என்று கேட்கல எல்லாம் அப்படித்தானே. ரைட் ரைட் ரைட். இப்படியே போகுது. இப்போ ஒரு காய்க்கில் வந்து நீங்கள் எத்தனை கிலோ ஆகலாம் பண்ணுறீங்க? ஒரு காய்க்க அந்த முதல் கொஞ்சம் 4-5 கிலோ ஆகும். பேருந்து இந்த 3ஆம் மாச்சல் 4ஆம் மாச்சல் விளைச்சல் கூட என்ன கூட பேருந்து குறையும். ரைட் ரைட். இது இப்போ இன்னும் எத்தனை நாளைக்கு வந்து இந்த பயிற்சியை நாங்கள் வந்து அறுவடை வந்து செய்யலாம்? நீங்கள் இன்னும் கொடி பழுதாகாட்டி இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு அறுவடை செய்யலாம். 2 மாதத்துக்கு செய்யலாம். ரைட் ரைட் ரைட்டு. பாருங்க இதில் வந்து பாருங்க பைத்து எல்லாம் இதெல்லாம் வந்து இருக்குது. இனி அது நாளைக்கு தான் அறுவடை செய்யலை. நாளைக்கு தான் அறுவடை செய்யும். ரைட் ரைட். இது இங்கே மிளகாயும் கூட என்ன மிளகாயின்ட்டு. ரைட் ரைட். பாருங்க இது வச்சா எவ்வளோ ஆகலாம் மிளகா? இது தை மாதம் இந்த இதை எடுங்க கொஞ்சம். அதான் தை மாதம் வச்சுதா? ரைட் ரைட் ரைட்டு. இது வந்து தை மாதம் வச்சேன்னு சொல்லிச்சோன்னா இப்போ தை மாதம் வச்சா நாங்கள் பங்குனியில் ஆஞ்சினாங்க. பங்குனியில் ஆஞ்சினீங்க. இப்போ முதலாவது அறுவடை எவ்வளோ இருந்து எப்படி இந்த பச்சை மிளகா? முதலாவது அறுவடை இந்த முறை பரவாயில்லை. 400 300 400 வைத்தபடியே பரவாயில்லை. ரைட் ரைட் ரைட். விலையில் கொஞ்சம் கூட இருக்கே உங்களுக்கு கொஞ்சம் லாபமாக இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இப்போ 100 110 ரூபா போகுது. அப்படியே போகுதா? 900 ரூபா மீது என்ன 600 அது முதல்ல என்ன மார்கழி தை மாசி. ரைட் ரைட் ரைட். இப்போ எல்லாரும் வந்து பயிற்சிகள் வந்து வைக்கல விலை குறையும் தானே? விலை குறையும். பயிர் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா டிமாண்ட் கூடும், இருந்தால் விலை குறையும் என்ன? ரைட் ரைட். இது நீ எப்போ அறுவடைங்கள்? இது இன்னும் ஒரு 5-6 நாள் செல்லும். 5-6 நாள் செல்லும். ரைட் ரைட் ரைட். இது வந்து இனம் என்ன இனம் வச்சுருக்கீங்க? இது விஜயா இந்த பேர் இருக்குல்ல? இது MICH1. MICH1 எங்க இந்த இந்தியன் தானா? இது வந்து MICH1 எங்க இந்த உள்ளூர் இனம். ரைட் ரைட் ரைட். இல்லை நிறைய பேர் வந்து ரஜினி விஜய் எல்லாம் இருக்குல்ல? அது ரஜினி. ஆனால் ரஜினின்னு சொன்னால் நம்ப மாட்டேன். ரைட். சொட்டு நீரில் இருக்கு. ரைட் ரைட். அதான் அந்த பைப்புகளெல்லாம் பார்த்தோம். என்ன மாதிரி அந்த பைப்பு நீர் பாசனத்தை பற்றி சொல்லுங்க. என்ன மாதிரி அது? அங்கேருந்து வந்து அந்த பாத்தியால் வருது, சீமந்து கட்டுக்கிறீர்கள். இங்கால வந்து அந்த பைப் எல்லாம் வச்சுக்கிறீங்க. இது சொட்டு நீரோட சூரிய சோலார் போட்டி இருக்கிறேன். ரைட் ஓகே. அது காலம் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிச்சுதாண்டா பின்னே 4 மணி மட்டும் அடிக்கும். இல்லை ஒழுகி கொண்டு இருக்கும். தண்ணி பைப்பில் ஒழுகி கொண்டு இருக்கும். ரைட் ரைட் ரைட். அப்போ நீங்கள் அதுக்கு கரண்ட் ஒன்றுமே இல்லை? கரண்ட் ஒன்றும் இல்லை. ரைட். இப்போ இதில் வந்து உங்களுக்கு நான் அந்த தண்ணி காணாதன்றதுக்காண்டி தூவலை பூட்டி இருக்கிறேன். மேலையும் பூட்டி கிடக்கு. அப்போ அந்த தூவல் அதே காணுமா? அது காணும். இப்போ அடியாலையும் போகிற வழியாக காணுமா? ரைட். இப்போ உங்களுக்கு செலவு மிச்சம். நீங்கள் தண்ணி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் திறந்து விட்டு பேச இருக்கலாம், அப்படிதான்? ரைட் ரைட் ரைட். இப்போ இதில் வந்து செலவினங்கள் என்ன மாதிரி? இப்போ நீங்கள் இந்த தூவல் நீர் பாசனத்தை வந்து செலவினங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு? அது முதல் இப்போ மானியது தந்தவை அரசாங்கத்தாலையா? அரசாங்கத்தால. ஓகே ஓகே. அதை வண்டி போட்டு வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா ஆகுது. ஓகே. ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அரசாங்கத்தால. அப்போ 15,000 இப்போ 1,00,000 ரூபா. அதுதான் சரி. என்ன சரி சரி ஓகே. இங்கெல்லாம் இப்போ இதெல்லாம் வந்து அறுவடை செய்யணுமோ? இங்கெல்லாம் வந்து பழத்து இருக்குது. இது வந்து இப்போ அறுவடை செய்யணும். இங்கே பாருங்க முழுக்க இங்கால பைத்து தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுன்னா இது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு டார்க் பச்சையாக இருக்கு. என்ன இது வந்து தயா என்ற ஒரு இனம். தயாவா? இல்லை வித்தியாசமான இனமெல்லாம் வந்து கேள்விப்படுற மாதிரி தான் கேட்குறேன். இது தயா என்ற இனம். ஆனால் ஆக்கள் இல்லை. இதுக்கு ஆக்கள் இல்லை. காயண்டா நிறைய காய். ரைட். பொடி மாரி காய்க்கும். ரைட் ரைட். நிறைய இருக்குன்னு பார்த்தீங்களா? இது வித்தியாசமாக இருக்கு. இந்த கொஞ்சம் டார்க் பச்சை மாதிரி. மற்றது ஒவ்வொரு இனத்துக்கு ஏற்ற கலர் அப்படி ஒவ்வொரு இனம். இதுதான் இந்த சைஸ். கஷ்டம். ரைட் ரைட். எவ்வளோ போகுது இப்போ சந்தையில்? இது எவ்வளோ போகுது? 125. 125 ரூபா. ரைட்டு. சரியான. ஆனால் சரியான உரைப்பு இது. உரைப்பு. இதெல்லாம் அந்த தூவல் வந்து பாசனம் பாருங்க. இடைக்கிடைக்கு வந்து அந்த சப்ளை வந்து வரணுக்கா. இங்கே பாருங்க
பைத்தங்குடிக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறோம். உண்மையிலேயே அந்த ஐயாவுடைய வந்து சில விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொன்னார், எப்படி பயிரிடுறது என்ன மாதிரின்னு சொல்லி அப்படியே தோட்டத்துக்கு வந்து நிற்கிறோம். இது வந்து தை மாதம் வச்ச பைத்தங்குடி இப்போவும் வந்து அறுவடை செஞ்சு வந்துருக்காங்க. இப்போ ஒரு அறுவடையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 350 ரூபா போகுதான். ஒரு அறுவடையில் கிட்டத்தட்ட நேற்றைக்கு வந்து ஆஞ்சிக்கிறார் 20 கிலோ 7,000 ரூபா வந்து அவரால் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அப்படித்தான் வந்து போகுது. இப்போ இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க பைத்தங்கொடிக்கெல்லாம் நாங்கள் வந்து நிற்கிறோம். மேலே ஒரு என்னென்னு சொல்கிறது, உண்மையிலே கஷ்டப்பட்டால் அதுக்குரிய பலன் வந்து கிடைக்கும். நாங்கள் அது சரியான முறையில் வந்து நாங்கள் வந்து செய்வோமா இருந்தால் அதுக்குரிய பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இங்கே பாருங்க, இந்த பூவை பாருங்க, இதான் வந்து பைத்தையினுடைய பூ. வித்தியாசமாக இருக்குது, ஒரு பிங்க் கலர், லைட்டான ஒரு பிங்க் கலர் வந்து அடிக்குது. இதை பாருங்க, ஏற்கனவே வந்து நான் உங்களை பைத்தங்கொடியில் வந்து காட்டுவேன். இது பைத்தங்கொடி அதிகமாக இல்லை நிறைய இருக்குது. இதில் பாருங்கள், இதெல்லாம் வந்து நாளைக்கு வந்து ஆய்வாங்க, அந்த அளவுக்கு இருக்குது. இங்கே பாருங்க, நல்லா இருக்குல்ல. எப்போவுமே நான் வார டைம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மதியம் தான் வாரம். இங்கே பாருங்க, இதில் வந்து கத்தரி எல்லாம் வச்சுக்கிறேன். இங்கே கத்தரி எல்லாம் இதுக்குள்ள வச்சுக்க, சின்ன இடங்களுக்கு வந்து இந்த சைட்டுக்கு வந்து கத்தரி இதெல்லாம் வந்து பாருங்கள் குறுக்க அடிச்சிட்டு இந்த குருவிச்சை, இந்த குருவிச்சை ஒரு பெரிய இது. மற்ற இந்த சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழையால் இந்த இருக்கிற இடங்களுக்கு கொஞ்சமாக ஏதோ போட்டு வச்சுக்கணும். இங்கே பாருங்க, பைத்தங்குடியை பாருங்க, இங்கே பாருங்க பைத்தங்காய எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 2 அடிக்கிட்ட அப்படியே வளர்ந்துருக்கு, நல்ல நீளமாக வளர்ந்துருக்குது. ஓகே, இது என்ன இது இண்டு காஞ்சுதா? இது வந்து ராயனியா? ரைட் இது ராயனி மிளகா. ராயனி மிளகா ரைட். இங்கே பாருங்க, இப்போ வந்து அறுவடை செஞ்சுக்கலாம். இது கொஞ்சம் நீளம், அதை விட என்ன? அதை விட நீளம். ஆமாம், அதான் அந்த தயாவை விரும்பல. ரைட். ஆனால் இது எவ்வளோ போகுது இப்போ 120 150 ரூபாய்க்குள்ள, 100லேருந்து 150 ரூபாய்க்குள்ள தான். இப்போ இதுக்கு வந்து எத்தனை கிலோ வாங்கியிருக்கீங்க? இப்போ 4 பேர் கிட்டத்தட்ட 80 கிலோ வாங்கியிருக்கேன். 80 கிலோ. அவைக்கு வந்து இவ்வளோ சம்பளம் போகும். இப்போ அவைக்கு இவ்வளோ நேரம் வாங்கியிருக்கேன். சாப்பாடு சம்பளம் 900 ரூபா. 900 ரூபா ஒரு ஆளுக்கு. காலை 8 மணிக்கு வந்து 11 அளவுக்கு போடுவீங்க. பரவாயில்ல. என்ன வைக்கும் பேருந்து அதுக்கு இடையில ஒரு டீ, பிளெயின் டீயும் வடையோ வேப்பனோ கொடுக்குறது. ரைட். ஓகே, அது கொடுக்கணும் இல்லை, நாங்கள் சந்தோஷமாக கொடுக்க தான் உண்மையிலே கஷ்டப்படுற வெயிலுக்குள்ள. மற்றது இனி பின்னே ஆச்சல் இருந்தால் இனி நேரம் மாஞ்சிட்டு போய்க்கணும். என்ன? ரைட். இதானே இந்த உங்களோட சோலார்? என்ன இதெல்லாம் முதல்ல உங்களுக்கு அப்படி தந்தா? என்ன இது வந்து ஆஸ்திரேலியா முதல் தந்த ஒரு 12 வருஷத்துக்கு முன்னே சரியால. அப்போ அவ்வளோ காலமாக இப்போ கிடக்குண்ணே. நம்ம வந்து எல்லாம் வேலை செய்தானே. இப்போ அவ்வளோ வேலை செய்யலை, ஆனால் வேலை செய்ய ரன்னிங்கும் நாங்கள் அதுக்கு செய்தது அன்றைக்கு இல்லை உள்ளேக்க அவன் பைப்பை பிடிச்சி வட்டி விட்டான். இந்த மிளகா உங்களுடைய? இதுவும் ராயினி தான். இதுவும் ராயினி தான். இது நேற்று செய்தாச்சு. ரைட். ஓகே, இது அறுவடை செஞ்சாச்சோ? ரைட். பாருங்க, தவிர வேற என்ன இதுக்கு வந்து அந்த முன்தோட்டமெல்லாம் முடியாது. இல்லை இது வந்து கையை வாய்க்காலால் தண்ணி விட்டு கட்டுறது. இது வாய்க்காலால். என்ன? ரைட். அந்த இதுக்கு அந்த பைப் லைனிங் போகல. இதுக்கு பைப் லைனிங் அதுக்கு மட்டும்தான். அதுக்கு மாத்திரம் தான் பைப் லைனிங். ரைட். இந்த MICH பண்ணும் இப்படி பாத்தி தான். இப்போ இதுக்கு இருக்கிறோன்னா கூட அந்த மிளகாயும் பைத்தையும் தான் இது இப்போ இதுக்கு இருக்குன்னு இப்போ இருக்குது. மற்ற அங்கால வெங்காயம் பீட்ரூட் கிடக்கு. பீட்ரூட் இருக்கு. நீ எப்போ பீட்ரூட் அறுவடை? பீட்ரூட் அறுவடை இன்றைக்கு நான் 40 நாள், என்ன ஒரு 30 நாள். ரைட். வெங்காயம் பூ பிடிக்கிட்டீங்களா? வெங்காய பூ இந்த வெங்காயத்தில் வராது, இது பருத்துருவ வெங்காயம். ரைட். எனக்கு அந்த வெங்காயம் அறுவடை எடுத்து இருக்கா? பூ வெங்காயம் இருக்குது, அது நிறையில. இல்லை, வெங்காயம் ஆயக்கில் வந்து மேலே பூ வர மாதிரி அந்த தார மாதிரி அது பிடிங்கி விற்கிறது இல்லை சந்தைக்கு? விற்கிறதா? அதைத்தான் நாங்கள் கேட்குறோம். அது மேரிலாம் கூட பூக்கும். மற்றது இப்போவும் பூக்குறது பூக்காயன் இருக்கு. நாத்துக்காயில் நல்லா நிறைய பூக்கும். ரைட். அது என்ன மேலே தனியாக பிடிங்கி விற்கிறதா? பிடிங்கி விற்கிற சில பேர் அப்படியே விதையா எடுக்கிற, நவாலியிலாம் ஒரு ஆள் இருக்கிறார் விதையா எடுக்கிறார். சரி. பரவாயில்ல, அது கிலோ 10,000 ரூபாய்னாக்க அதுதான் என்ன மினக்கடை வேணும். மினக்கடை எல்லாம் மினக்கடை தான் பலம் கிடைக்கும். சரி, ஓகே, உங்களை காய்ச்சல் சந்தோஷம். தெளிவான ஒரு விளக்கம் தந்துக்கிறீங்க மிளகாயை பற்றியும் இந்த பைத்தையை பற்றியும் மடிவான விளக்கம். சந்தோஷம். நன்றியா? ஓகே, நன்றி. பார்த்தீங்கன்னா இப்போ மிளகா வந்து ஆஞ்சி இன்னும் ஒரு ஐயா பாருங்க.